2026ஆம் வருடத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருந்தார். தற்போது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜயை சந்தித்து சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய நலன்களுக்காக 6 கோரிக்கைகளை கமல் அவர்கள் முன்வைத்திருக்காரு. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரும் எம்பியுமான கமலஹாசன் இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சிருக்காரு. அதாவது அவர் 6 விதமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காருங்க. அவர் கமல் வைத்த அந்த 6 கோரிக்கைகள் என்னென்ன, அதுக்காக விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கமலஹாசன் பார்த்திங்கன்னா எந்த விதமான முயற்சிகளையும் இது வரைக்கும் எடுக்காமல் இருந்தார். விஜய் அவர்கள் பதவியேற்றத்துக்கு அப்புறமா முதன்முறையாக விஜயை சந்தித்து 6 கோரிக்கைகளை வச்சுருக்காரு. இருந்தாலுமே கூட கமலஹாசன் எடுத்த முயற்சி பயனளிக்கலை அப்படின்ற ஒரு பேச்சு வட்டாரங்களில் பரவிட்டு இருக்கு. இவர் என்ன சொன்னார், ஏன் விஜய் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கமல் அவர்கள் வச்ச முதல் கோரிக்கை என்னென்னா, தமிழ் சினிமாவுக்காக ஓடிடி தளத்தை தமிழக அரசே உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்காக வழங்கப்படக்கூடிய உட்கட்சி துறை வசூலிக்கக்கூடிய 4% வரியை முழுமையாக ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி 2வது கோரிக்கையை வச்சுருந்தார். 3வது பார்த்திங்கன்னா, இணையதளத்தில் திருட்டுத்தனமாக படங்கள் ரிலீஸ் செய்யப்படுவதை தடுக்கணும், காவல்துறையில் தனிப்படை ஒன்றை இதுக்காக உருவாக்கணும் அப்படின்னு 3வது கோரிக்கையை வச்சுருக்காரு. அதே மாதிரி 4வதாக என்ன வச்சுருக்காங்கன்னா, தினமும் 5 காட்சிகள் திரையிடுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5வதாக பார்த்திங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்மில் படத்தை ரிலீஸ் செய்ய 8 வாரங்களுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் செய்யக்கூடிய வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படின்னும், பட தயாரிப்பின் பொழுது மொத்த பட்ஜெட்டில் 10% மானியமாக அரசு தரணும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தார். இந்த கோரிக்கைகளை எல்லாமே முதல்வர் விஜய் கிட்ட கமல் வச்சிருக்காரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நிதித்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்கிட்ட எல்லாமே விவாதித்திருக்காரு முதல்வர். இந்த கோரிக்கைகளை அரசு தரப்பில் நம்ம என்ன செய்யறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்றத ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 6 அறிக்கைகளுக்கு தனித்தனியாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது குறித்து விசாரித்த பொழுது ஓடிடி தளத்தை தமிழக அரசு உருவாக்க முடியாது, இதற்கான அனுமதி தரக்கூடிய அதிகாரம் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தில் தான் இருக்குது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை, தமிழக அரசை நினைத்தாலுமே மத்திய அரசுக்கிட்ட தான் போய் அனுமதி கேட்டாகணும். ஏற்கனவே தமிழ்நாடு கேபிள் நிறுவனம் அப்படின்னு ஒன்று தொடங்கி அதுவும் இப்போ நட்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது. தமிழக அரசு ஓடிடி ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நிதி நெருக்கடியை உருவாக்கும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுடைய வருவாய்க்காகத்தான் பொழுதுபோக்கு வரியை திரைப்படங்களில் இருந்து வசூலிக்கிறோம். அந்த வரி வருவாய் தான் ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஏற்கனவே 8% வரியை கடந்த திமுக ஆட்சியில் 4% குறைச்சிட்டாங்க. இப்போ முழுமையாக அந்த வரியை ரத்து செய்கிறதுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுடைய வருவாயில் பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவாக தாக்கங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய தயாரிப்பாளரும் தியேட்டர் உரிமையாளரும் தினசரி கலெக்ஷன் உண்மையாக சொல்கிறது கிடையாது. அதனாலேயே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாய் முழுமையாக கிடைக்கிறதில்ல. இதில் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3வதாக வச்சுருக்கக்கூடியது, இணையதளத்தில் திருட்டுத்தனமாக ரிலீஸ் செய்யப்படக்கூடிய குற்றத்தை மாநில அரசு தடுப்பதை விட தயாரிப்பாளர்கள் நினைத்தாலே தடுத்துட முடியும். தயாரிப்பாளர்கள் வெளிப்போடு எச்சரிக்கையோடு இருந்தாங்க அப்படின்னாவே இந்த விஷயத்தை அவங்களே சரி பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இந்த குற்றம் நடக்கிறது கிடையவே கிடையாது. ஏற்கனவே தமிழக காவல்துறையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போதுமான எண்ணிக்கையில் ஆட்கள் இல்லை. இந்த நிலையில் சினிமாக்களுடைய திருட்டை ஒழிக்க தனிப்படை எங்கேருந்து உருவாக்குறது? அப்படியே உருவாக்கினாலும் பொதுமக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தினமும் 5 காட்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா புதிய படங்களுக்கு ரிலீஸ் செய்யக்கூடிய நாட்களில் தொடர்ச்சி 5 காட்சிகளும், விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் 5 காட்சிகளும் அனுமதி வேணால் கொடுக்கலாம். ஓடிடியில் படங்களை ரிலீஸ் செய்ய 8 வாரங்கள் கட்டுப்பாடு விதிப்பதை அரசு செய்ய தேவையில்லை. பட தயாரிப்பாளர் நினைத்தாலே 8 வாரங்களுக்கு பிறகே ரிலீஸ் செய்யக்கூடிய வகையில் ஓடிடி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டுக்க முடியும். அப்படி இருக்கையில் இதில் அரசு தலையிடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம், இது அரசோடைய வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழகத்தில் தயாரிக்கப்படக்கூடிய இந்திய சினிமாக்களுக்கு அதனுடைய மொத்த பட்ஜெட்டில் 10% மானிய தொகையை அரசு வழங்கணும் அப்படின்னு கமலஹாசன் குறிப்பிட்டிருந்தார். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேராசை பிடிச்ச விஷயம். 100 கோடியில் ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டில் அப்படின்னா ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபாயை மானியமாக எப்படி தர முடியும், எப்படி தர முடியணும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுமார் பார்த்திங்கன்னா 48,000 கோடிக்கு அதிகமான வருவாய் பற்றாக்குறையை எதிர்கொள்ளக்கூடிய தமிழக அரசு வணிக ரீதியிலான சினிமாக்களுக்கு மக்களுடைய வரிப்பணமான பொது நிதியிலிருந்து 10% மானியம் வழங்கினாங்க அப்படின்னா அரசியல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் மக்களுடைய கோபத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் முழுமையாக படித்து பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா,
இவர் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒத்துக்கலை. அதாவது இவர் 6 கோரிக்கை வச்சார் இல்லையா, அதில் 5 காட்சிகளுக்கு அனுமதி கோரிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் விஜய் வந்து ஏற்றுக்கிட்டாரு. மற்றபடி அவங்க சொன்ன அந்த 5 கோரிக்கைகளையும் விஜய் வந்து நிராகரிச்சிட்டாரு. ஸோ விஜய் வந்து நிராகரிச்சது அப்படின்ற ஒரு பேச்சு பார்த்திங்கன்னா இப்போது ஹாலிவுட் வட்டாரங்களில் பரவிட்டு இருக்குது. கமலுடைய கோரிக்கையை விஜய் நிராகரிச்சிருக்காரு. இந்த இடத்துல இருந்து அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமே வந்து சிந்தித்து செயல்பட்டிருக்காரு அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் புதிய அரசு வந்து அமைந்திருக்கு. தொடர்ந்து வந்து இத்தனை காலம் தமிழகத்தை ஆட்டி படைத்த பாரம்பரிய திராவிட கட்சிகள் வந்து தங்களுடைய அரசியல் செல்வாக்கை முற்றிலுமாக வந்து இழந்துட்டு நிற்கிறாங்க. இப்போது அவங்களுடைய வாரிசு அரசியலும் வந்து இல்லாமல் இருக்குது. ஊழல் மலிந்த நிர்வாகத்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வஞ்சத்தை வந்து திராவிட கூட்டணிகளால் இனி எந்த காலத்திலும் வந்து முதல்வர் விஜயை வந்து அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு வந்து இருக்குது அவருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால் விஜயை வந்து வீழ்த்த இனி திராவிட கட்சிகளால் முடியாது. இதுக்காக நீங்கள் ரஜினிகாந்தை வந்து இறக்கணும் அப்படின்னு சாமானிய மக்களே தங்களுடைய விருப்பங்களை வந்து வெளிப்படையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் நிறைய அன்பு இருக்குது, தார்மீக அன்பு, பல ஆண்டு காலம் நல்ல பேர் இருக்குது. தற்போது அரசியல் சூழலில் ஒரு புதிய திருப்பு முனையை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே வந்து கணிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சகர்களும் ரஜினி அண்ணாமலை இணைந்து புதிய அரசியல் கட்சியை உருவாக்குனாங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தை வந்து முன்வைக்க முடியும். ஏன்னா மக்களுடைய ஆதரவு பெற்ற ஆன்மீக சிந்தனையாளர் தான் ரஜினிகாந்த். அதிரடி அரசியல் செய்யக்கூடிய இளம் தலைவர் அண்ணாமலையும் கைகோர்த்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய இருதுருவ அரசியலை உருவாக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணியோ அல்லது புதிய அரசியலையோ அமைத்து அப்படி ஒரு வேளை உருவாக்குனாங்க அப்படின்னா அது தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அரசுக்கு ஒரு தகுந்த ஆரோக்கியமான சவாலாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா எப்போதுமே அரசியல் களம் அப்படின்னா நேர்மை இருக்கணும், தூய்மை இருக்கணும். இது 2ம் இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் மக்கள் வந்து விரும்புவாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இவங்க எல்லாமே இணைந்து ஆட்சி அமைத்தாங்க அப்படின்னா அந்த ஆட்சி தமிழகத்துக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை வந்து எப்படி இருக்கும்? தமிழக மக்கள் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா மொத்தத்தில் யார் இருந்தாலும் சரி திராவிட இயக்கத்தை வந்து விரட்டினா போதும் அப்படின்ற ஒரு இலக்கு நோக்கி மட்டும்தான் பயணித்துட்டு இருக்காங்க. ஸோ முதலமைச்சர் விஜயனுடைய தூய்மையான அரசியல் ஆட்டத்துக்கு இணையாக ரஜினி மற்றும் அண்ணாமலையினுடைய புதிய அரசியல் நகர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அது தமிழகத்தில் ஊழலற்ற வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு நிறைய பொதுமக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இது மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.